Hello பசங்களா, வணக்கம் and welcome. நான் தான் உங்க மாஸ்டர் டீச்சர் நிவேதா, மேக்கிங் பயோ லேர்னிங் வெரி சிம்பிளிஃபைட். ஸோ இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறது பிளான்ட் கிங்டம், தி மோஸ்ட் டிஃபிகல்ட் சாப்டர்னு நிறைய பசங்களுக்கு தோணக்கூடிய ஒரு சாப்டரை தான் அசால்ட்டா முடிக்க போறோம். ஸோ வேற எங்க இருந்தும் நான் சொல்லி கொடுக்க போறது இல்லை, டிரெக்டா அவங்க என்சிஆர்டி லைன்ஸ் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்சிஆர்டி லைன்ஸ் எப்படி படிக்கணும், எவ்வளவு சிம்பிளிஃபைடா படிக்கலாம், என்னென்ன வார்த்தைகளோட அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியணும், அதெல்லாம் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வேதாந்தூஸ் வித்யா உத்சவ் ஒரு மெகா ஈவெண்ட் நடக்க போகுது. 1st May 2024 exactly at 12 PM. ஸோ மிச்ச எல்லா டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல. ப்ளீஸ் டூ செக் இட் அவுட் பசங்களா. ஸோ வாங்க செஷனுக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறது பிளான்ட் கிங்டம் இன் ஒன் ஷாட். ஓகே, எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ என்னென்ன மேம் சொல்லி கொடுக்க போறீங்க? டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்லி கொடுக்க போறேன். algae, bryophytes, pteridophytes, gymnosperm and angiosperm. ஓகே, angiosperm பத்தி ரொம்ப சின்ன விஷயம் தான் இருக்கு. ஏன்னா நீங்க அதை தனித்தனி சாப்டர்ஸா படிக்க போறீங்க. மார்ஃபாலஜி, அனாட்டமி, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அதை தனியா படிக்க போறீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம செஷனை ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்ன பார்க்க போறோம் முதல்லனா டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் அண்ட் ஃபைலோஜெனட்டிக். ஸோ இந்த ஒரு செஷன் நீட் பசங்களுக்கும் உதவும். இல்லை மேம் நாங்கள் இப்போதான் 11th போர்டு எக்ஸாம் 11th இருக்கோம், ஓகே நாங்கள் 11th எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுதுன்னா 2 பேருக்கும் இந்த ஒரு செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஸோ முதல்ல ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து யாரை கொடுக்குறான்னா, இட் வாஸ் கிவன் பை அ பர்சன் கால் லினேயஸ்ன்னு சொல்லி இவர் இது வந்து டிஸ்கவர் பண்றாரு. தே வேர் பேஸ்ட் ஒன்லி ஆன் வெஜிடேட்டிவ் கேரக்டர். உங்க எல்லாருக்கும் தெரியும் கேரோலஸ் லீனியஸ், ஃபாதர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், கரெக்டா? ஸோ ஆர் ஆன் த ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர். ஸோ உங்க எக்ஸாம்ல கேட்கலாம், ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் வெஜிடேட்டிவ் கேரக்டர் அல்லது ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம்னா என்ன மேம்? மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஆண்ட்ரீஷியம்னு சொல்றோம். Such system were artificial. They separated the closely related species since they were based on a very few character. வெறும் சில கேரக்டர்ஸ் மட்டும் இது கன்சிடர் பண்ணதுனால இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் வந்து ஒரு ஃபெயிலியரா போய் முடிஞ்சது. ஓகே, ஆல்சோ the artificial system gave equal weightage to vegetative and sexual characteristics. This is not accepted since we know that the vegetative character are mostly affected by the environment. So in the vegetative character ஆகட்டும், நம்பர் ஆஃப் லீவ்ஸ் ஆகட்டும், சைஸ் ஆஃப் த லீஃப் ஆகட்டும், ஷேப் ஆஃப் த லீஃப், இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் கேரக்டர் மாறிட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இந்த 2 பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம், ட்ராபேக்ஸ். ஓகே, drawbacks of artificial system of classification நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது வந்தது natural classification. ஸோ இதை கொண்டு வந்தவர் வந்து it was given by George Bentham and Joseph Dalton Hooker. கண்டிப்பா இது உங்க எக்ஸாம்ல ஒரு கேள்வியா வரலாம். It was based on natural affinities. ஸோ affinities-னா எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறது. ஓகே, நேச்சுரலா அவங்க எந்தெந்த கேரக்டர்ல ஒற்றுமையா இருக்காங்க among the organism and consider not only the external features, அவங்க வெளி தோற்றத்தை மட்டும் கன்சிடர் பண்ணாம they also consider the internal features பசங்களா, like ultra structure, anatomy, embryology, phytochemistry. phytochemistry-னா என்ன மேம்? the chemicals that are present in the plants. ஸோ இது ஒரு அளவுக்கு நல்ல விதமான கிளாசிஃபிகேஷனாவே போச்சு. ஓகே, அடுத்தது வந்தது நம்ம phylogenetic classification. phylogeny-னா என்ன மேம்? எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பசங்களா. சிம்பிளா சொல்லி கொடுக்கணும்னா நம்ம மனுஷங்க வந்து குரங்குல இருந்து எவால்வ் ஆனோம், கரெக்டா? சோ அதே மாதிரி ஆல்கே பிரையோஃபைட்டா எவால்வ் ஆச்சு, பிரையோஃபைட் டெரிடோஃபைட்டா எவால்வ் ஆச்சு. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கிறது தான் நம்ம வந்து ஃபைலோஜெனடிக் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம். we assume that organism belonging to the same taxa have common ancestors ன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம எல்லாருக்கும் ancestors யாரு? chimpanzee
chimpanzees and monkeys. Okay, we all come from them. Early man இருந்தாங்க. early man ஓட ancestors யாரு? We had the primates. Okay, so அந்த மாதிரி ஒவ்வொரு organismsக்கும் common ancestors இருக்கும்னு சொல்றாங்க. We now use this information from many other sources to help resolve difficulties in classification. So இது வந்து ஒரு successful ஆன method of classification. Natural methodum, phylogenetic methodum. These become more important when there is no supporting fossil evidence. Fossils na enna? The dead remains. Okay, so the phylogenetic relationship கண்டுபிடிக்கிறதுக்கு fossils வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, அடுத்த விஷயம் பார்க்கலாம், types of taxonomy. நம்ம முதல்ல பார்த்தது classification, இப்போ நம்ம பார்க்க போறது taxonomy. So taxonomyல மூணு விதமான taxonomy இருக்கு. ஒன்னு வந்து numerical, cyto and chemo. So இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம்? NC² ஞாபகம் வச்சுக்கலாம். So எல்லாரும் இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணி கமெண்ட்ல போய் போடுங்க NC². ஓகே, so இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க்குக்கான கேள்வி. So முதல்ல நம்ம numerical taxonomy பத்தி பார்க்கலாம். Numerical taxonomy-னா it is carried out, okay, using computers based on all observable characters. என்னால பார்க்கக்கூடிய characters வச்சு தான் நம்ம இந்த taxonomy பண்றோம். Okay, like color of the flower, okay, color of the leaf, height of the plant, இந்த மாதிரி observable characters. அப்புறம் இப்போ science and technology எவ்வளவோ improve ஆயிட்டு இருக்கு, உங்க computers அவ்வளோ நல்லா improve ஆயிருக்கு, ஆமாவா இல்லையா? So based on all that we can store this information. Okay, numbers and codes are assigned to all the characters. Okay, இப்போ flower colorக்கு ஒரு code, shape of the petalக்கு ஒரு code, okay, the number of leavesக்கு ஒரு code, size of the leafக்கு ஒரு code. இந்த மாதிரி வேறு விதமான கோட்ஸ்களை கொடுத்து நம்மளோட டாக்ஸானமியை ஈஸி ஆக்குற ஒரு ப்ராசஸ் தான் உங்களோட நியூமெரிக்கல் டாக்ஸானமி. ஸோ இது வந்து உங்க நீட் எக்ஸாம்ல ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க பசங்களா, ரிகார்டிங் யோர் நியூமெரிக்கல் டாக்ஸானமி. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது சைட்டோ டாக்ஸானமி. சைட்டோனா என்ன? செல். கரெக்டா? ஸோ டாக்ஸானமி தட் இஸ் பேஸ்ட் ஆன் சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். நம்ம செல்லில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் லைக் குரோமோசோம் நம்பர், ஸ்ட்ரக்சர், பிஹேவியர். ஓகே, அப்புறம் கீமோ டாக்ஸானமினா என்ன? இட் யூசஸ் த கெமிக்கல்ஸ் கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் த பிளான்ட் டு ரிசால்வ் கன்ஃபியூஷன். தேர் ஆல்சோ யூஸ்ட் பை டாக்ஸானமிஸ்ட் தீஸ் டேஸ். ஸோ என்னென்ன டாக்ஸானமி? நியூமெரிக்கல், சைட்டோ அண்ட் கீமோ. ஸோ சைட்டோல என்ன பார்க்குறோம்? டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், குரோமோசோம் நம்பர், குரோமோசோம் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். அதே கீமோ டாக்ஸானமி வந்துச்சுன்னா நம்ம கெமிக்கல் கான்ஸ்டிடியூயன்ஸ் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் பசங்களா இன்ஃபர்மேஷன் அபவுட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸானமி. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ப்ராப்பரான நம்ம பிளான்ட் கிங்டம்குள்ள போகலாம். ஆல்கே. So algae வந்து ஒரு absolutely it's a plant. Okay, so algae are chlorophyll bearing. So அவங்க கிட்ட என்ன இருக்கு? ஒரு pigment இருக்கு. அந்த pigment எப்படிப்பட்ட pigment பசங்களா? It is a photosynthetic pigment. எப்படிப்பட்ட pigment? It is a photosynthetic pigment. They have a simple thalloid structure. Okay, a flat plate like structure. They are autotrophic. They can prepare their food on their own and largely aquatic. Okay, fresh water இருப்பாங்க, மெரைன் வாட்டர்லயும் இருப்பாங்க. மெரைன்னா என்ன? சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் தான் நம்ம மெரைன் வாட்டர்னு சொல்றோம். they occur in a variety of other habitats. ஸ்டோன்ஸ்ல, மரத்துல, வுட்ல, சாயில்ல, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஓகே, sometimes they occur in association with fungi. ஓகே, so ஃபங்கையும் ஆல்கேவும் ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களோட ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? லைக்கன்னு சொல்றோம். ஸோ எல்லாரும் இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணி கமெண்ட்ல போய் போடுங்க லைக்கன். ஸோ லைக்கன் இஸ் ஈக்குவல் டு ஃபங்கை பிளஸ் ஆல்கே. அதே மாதிரி இங்க ஒரு பேர் தெரியுதா? இது ஆக்சுவலி ஒரு பேர். ஓகே, இந்த பேர் என்னன்னு சொல்றோம்? ஸ்லாத் பேர்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்லாத் பேரோட உடம்புல ஃபுல்லா ஆல்கே இருக்கு பசங்களா. ஓகே, ஸோ எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இந்த பேர். ஸோ இட்ஸ் ஆல்சோ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப், மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுதான் நம்ம சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஆல்கே எப்படி மேம் இதோட சைஸ் எப்படி மேம் இருக்கும்? they are highly variable பசங்களா, ஒரே மாதிரி இருக்காது. they may be colonial form like volvox. இது ஒரு PYQ உங்க நீட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, and filamentous form like 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 and 𝑠pirogyra. so இது வந்து filament.
ஓகே இது வந்து கொலோனியல் so இது வந்து உங்களோட ஸ்பைரோகைரா இது வந்து உங்களோட வால்வாக்ஸ் okay a few of them are marine forms such as kelps they form massive plant bodies சில algae வந்து அப்படியே plant மாதிரியே இருக்கும் okay இதெல்லாம் தான் சில இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் உங்க algae-வ பத்தி ஓகே ரீப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது ரொம்ப சிம்பிள் ஃப்ராக்மெண்டேஷன் ஓகே இதுதான் ஒரு பிளான்ட் பாடினா இந்த பிளான்ட் பாடி வந்து குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸா செப்பரேட் ஆகும் இந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் ஒரு புது ஆல்கேவா டெவலப் ஆகும் அதுதான் நம்ம fragmentation சொல்றோம் okay so each fragment develops into a thallus okay THALLS so thallus னா என்ன இந்த மாதிரி ஒரு flat plate like structure okay it's a flat body of the organism is called as thallus பசங்களா மறந்துடாதீங்க asexual reproduction எப்படி நடக்குது asexual reproduction is by the production of spores okay so முக்காவாசி spores வந்து zoospores எப்படி இருக்கு spores வந்து zoospores ஆ இருக்கு they are flagellated னா இப்போ இந்த zoosporesக்கு flagella இருந்துச்சுனா அத வந்து நம்ம motile ன்னு சொல்றோம் okay and on germination இது வந்து இந்த spore வந்து germinate ஆகி it gives rise to a very new plant okay so that is very important இதுதான் ஒரு summary மாதிரி okay அடுத்தது sexual reproduction எப்படி நடக்கும் obviously it is through fusion of two gametes ரெண்டு gametes வந்து fuse ஆகும் so இந்த sexual reproduction வந்து ரெண்டு விதமா நடக்குது one is the fusion of similar gametes other is the fusion of dissimilar gametes okay so similar gametes நான் எல்லாரும் தெளிவா கேளுங்க so similar gametesக்கு பேர் என்ன தெரியுமா ஐசோகேமஸ் என்ன சொல்றோம் ஐசோகேமஸ் ரெண்டு gametesம் ஒரே மாதிரி இருக்கும் okay that is very important these gametes can be flagellated and similar in size okay so இந்த ஐசோகேமஸ்ல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு வந்து flagellated okay இன்னொன்னு வந்து non flagellated NF னா non flagellated flagellatedக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா யூலாத்ரிக்ஸ் okay non flagellatedக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்பைரோகைரா ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு லைன்ஸையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க எப்படி ஒரு படம் பார்த்து அதுல இருக்க ஒவ்வொரு சீனும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு லைனுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் okay so I hope this is clear so இததான் நம்ம similar gametes ன்னு சொல்றோம் isogamous ன்னு சொல்றோம் okay so இப்போ இந்த isogamous முடிஞ்சிருச்சு dissimilar gametes இருக்கு பசங்களா so dissimilar gametesனா the two gametes are different they are not the same ஒரே மாதிரி இருக்காது so அத நம்ம என்னன்னு சொல்றோம் dissimilar gametes okay dissimilar gametes அதுல முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் anisogamous and oogamous ரெண்டு விஷயங்கள் இருக்கு okay so what is anisogamous it is a fusion of two gametes dissimilar in size okay so இதுல வந்து ரெண்டு gametesமே இருக்கும் ஒரு gamete பெருசாவும் இன்னொரு gamete சின்னதாவும் இருக்கும் okay motile ரெண்டுமே motile okay so both are motile flagella வரைஞ்சிருக்கேன்ல so they are able to move example என்ன eudorina so example என்ன பசங்களா இதுக்கு eudorina okay அடுத்தது நீங்க oogamous ன்னு வந்தீங்கன்னா oogamousல என்ன தெரியுமா the female gamete is static female gameteனால மூவ் பண்ண முடியாது it is large and static whereas the male gametes shows movement male gameteனால movement ஆக முடியும் okay so this is staticனா என்ன they cannot move and this shows movement ரொம்ப முக்கியமான விஷயம் okay example என்ன கொடுத்திருக்காங்க volvox and fucus okay volvox and fucus so இந்த மாதிரி examples எல்லாம் நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் okay உங்க NCERT bookல சைடுல இருக்கிற இடத்துல okay so இதுதான் உங்க NCERT bookனா இங்க சைடுல எல்லாம் இடம் இருக்கும்ல அந்த இடத்துல வந்து நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம் okay so கிட்டத்தட்ட இந்த entire paragraph நம்ம இப்படி சம்மரைஸ் பண்ணியிருக்கோம் okay so அடுத்த விஷயம் பார்க்கலாம் economic importance of algae
ஸோ ஆல்கேனால மனுஷங்களுக்கு என்ன உபயோகம்? ஓகே, ஆல்கே ஆர் யூஸ்ஃபுல் டு மேன் இன் அ வெரைட்டி ஆஃப் வேஸ். ஓகே, அட்லீஸ்ட் half of the total carbon dioxide fixation, okay, 50% carbon dioxide fixation is taken care by algae. So நம்ம algae தான் carbon dioxide fixation பாத்துக்குதுன்னு சொல்லலாம். Okay, being photosynthetic, they increase the level of DO. Okay, தண்ணில இருக்காங்க, so தண்ணில photosynthesis ஆச்சுன்னா DO increase ஆகும். Okay, they are a paramount importance as primary producers of energy rich compounds. Okay, and this energy rich compound are eaten by fishes. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, many species like porphyra, laminaria, sargassum, இங்க தெரியுதா? they are all used as food, edibles. ஓகே, நம்ம இந்தியால அந்த அளவுக்கு சாப்பிடல, பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா, ஓகே, இந்த மாதிரி கோஸ்டல் ரீஜன்ஸ்ல இருக்க கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து ஃபுட்டா சாப்பிட்றாங்க. இதெல்லாம் சி வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, porphyra, laminaria and sargassum, they are all edibles. ஓகே, ediblesனா என்ன? சாப்பிடக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ediblesன்னு சொல்றோம். ஓகே, அடுத்த விஷயம் பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, certain marine brown and red algae produce large amount of hydrocolloids. Okay, so சில brown algaeவும் red algaeவும் they produce hydrocolloids. Okay, algae வந்து யார் produce பண்றா? brown algae. And keratin is produced by red algae. ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய வாட்டி உங்க நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஜின் யார் ப்ரொடியூஸ் பண்றா? brown algae. கெராட்டின் யார் ப்ரொடியூஸ் பண்றா? red algae. வருதா? ஸோ you can take it as red algae. Okay, so இங்க கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அகார். ஓகே, ஸோ இந்த அகாரை வந்து நம்ம இந்த பாக்டீரியாவை கல்ச்சர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இங்க தெரியுதா? we use it in culturing of bacteria. ஓகே, அப்புறம் நம்ம ஜெல்லிஸ், ஐஸ்கிரீம் ப்ரிப்பரேஷன், அதுல கூட நம்ம அகாரை யூஸ் பண்றோம். ஓகே, and you also have chlorella. ஓகே, குளோரெல்லான்ற ஒரு ஆல்கே, யூனிசெல்லுலார் ஆல்கே வந்து நம்ம ஒரு புரோட்டீன் சப்ளிமெண்டா நிறைய பேர் சாப்பிட்டுட்டு வராங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் பசங்களா. உங்க பன்னீர் எடுத்துக்கோங்க, ஃபிஷ் எடுத்துக்கோங்க, இல்ல வேற எந்த ஒரு புரோட்டீன் சோர்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் குளோரெல்லா இஸ் a very cheap but yet a very very significant source of protein. Okay, so இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி கீழே கமெண்ட்ல போடுங்க. chlorella is used as a protein supplement. நம்ம ஸ்பேஸுக்கெல்லாம் போகக்கூடிய நம்ம ஆஸ்ட்ரானட்ஸ்னால நிறைய ஃபுட் கேரி பண்ண முடியாது. ஓகே, அவங்களுக்கும் புரோட்டீன் தேவை. so those astronauts also use chlorella as a protein supplement. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். cholera இல்ல chlorella. ஓகே, or chlorella அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கேக்குள்ள போயிடலாம். 3 முக்கியமான கிளாஸஸ் இருக்கு. Chlorophyceae, Rhodophyceae and Phaeophyceae. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது Chlorophyceae. ரொம்ப ஈஸியான விஷயம். their major photosynthetic pigment is your chlorophyll. அவங்க பார்க்கிறதுக்கு கிரீன் கலரா இருப்பாங்க. so we call it as green algae. ஸோ என்னன்னு சொல்றோம் பசங்களா? we call it as green algae. ஸோ முக்கியமான விஷயம், they are commonly called green algae. They may be unicellular, colonial or filamentous. They are usually grass green due to the dominant pigment chlorophyll A and B. So என்னென்ன pigment இருக்கு? chlorophyll A மற்றும் B இருக்கு. The pigments are localized in definite chloroplast. இந்த chloroplast வந்து ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு விதமா இருக்கும். ஸோ என்னென்ன மேம் அந்த வெவ்வேறு விதமான chloroplast? discoid இருக்கு, plate like இருக்கு, reticulate இருக்கு, cup shaped இருக்கு, spiral இருக்கு, ribbon shaped இருக்கு. they all occur in different shape. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம், they have storage bodies பசங்களா. அந்த storage body பேர் என்னன்னா pyrenoids. ஓகே, சோ pyrenoids எங்க இருக்கு? நம்மளோட Chlorophyceae இருக்கு. ஓகே, இந்த pyrenoidsல என்ன இருக்கு? புரோட்டீன்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டார்ச்சும் இருக்கு. இட் கண்டெய்ன்ஸ் புரோட்டீன்ஸ் அண்ட் ஸ்டார்ச். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அவங்க தயாரிக்கக்கூடிய சாப்பாடை வந்து அவங்க பைரனாய்ட்ஸா ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், they also store the food in the form of oil droplets. ஆயில் மூலியமாவும் அவங்க அவங்களோட ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க, இதுதான் அவங்க செல் வால்னா, இட் ஹாஸ் 2 layers. ஓகே, the inner layer is spectose.
okay, and the outer layer is cellulose பசங்களா. inner is pectose and the outer is cellulose. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? yes, so let's talk about reproduction. Chlorophyceae ல எப்படி reproduction நடக்குதுன்னு உங்க NCERT book தயவு செஞ்சு முன்னாடி வச்சுக்கோங்க. Vegetative reproduction usually takes place by fragmentation or by the formation of different types of spores. Asexual reproduction is by flagellated zoospores. okay, so எப்படி இருக்கு asexual reproduction? zoospores மூலியமா நடக்குது. இந்த zoospore எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? ஸ்பொராஞ்சியால ப்ரொடியூஸ் ஆகுது. zoosporangia. so zoosporangiaன்றது என்னது? it is a bag like structure. okay, the sexual reproduction shows considerable variation in the type and the formation of sex cell. இப்பதான் சொன்னோம் isogamous, anisogamous and oogamous. okay, இப்ப examples பார்த்தறலாம். Chlamydomonas, volvox, 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 𝑩𝒐𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆 and 𝒂𝒑𝒏𝒅𝒊𝒔𝒆. okay, so இதெல்லாம் தான் examples for your green algae. இன்னொரு வாட்டி சொல்றேன். Chlamydomonas, volvox, 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 and 𝒂𝒑𝒏𝒅𝒊𝒔𝒆. okay, அடுத்த விஷயம் இதுதான் examples, pictures. இதுதான் உங்களோட Chlamydomonas, volvox, 𝒂𝒑𝒏𝒅𝒊𝒔𝒆, okay, so இந்த மாதிரி ரொம்ப 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 முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது Phaeophyceae. so Phaeophyceae நம்ம என்னன்னு சொல்றோம்? brown algae ன்னு சொல்றோம். okay, they show great variation in size and form. they may be simple branched filamentous form like your ectocarpus. இந்த ectocarpusன்றது ரொம்ப சிம்பிளான ஃபார்ம். okay, whereas there are profusely branched, okay, மீட்டர் கணக்குல பரவக்கூடிய சில brown algae பேரு kelps ன்னு சொல்றோம். KELPS, kelps. okay, which may reach up to 100 meter height. okay, 100 meter long height இல்ல 100 meter long. yes, they possess chlorophyll A, C, carotenoids and xanthophyll. so அங்க பாத்தீங்கன்னா chlorophyll A and B இருந்துச்சு. இங்க வந்து chlorophyll A, C, okay, xanthophyll and carotenoid. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் பசங்களா. so இங்க இருக்கக்கூடிய xanthophyll பேர் வந்து fucoxanthin. okay, fucoxanthin. so இந்த xanthin என்ற வேர்ட் வந்தாலே அது வந்து நம்மளோட brown algae ல இருக்குன்னு தான் அர்த்தம். okay, remember that their color vary from olive green to various shades of brown, light brown, dark brown, அந்த மாதிரி வெவ்வேறு ஷேட்ஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. okay, அடுத்த முக்கியமான விஷயம் பார்க்கலாம். food வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு? food is stored in the form of complex carbohydrates in the form of laminarin or mannitol. உங்க Chlorophyceae ல pyrenoids. okay, உங்க Phaeophyceae ல it is stored in the form of laminarin or mannitol. okay, the vegetative cells have a cellulosic cell wall. okay, ஒரு cellulosic cell wall இருக்கு. okay, இதுதான் அவங்க cell wallனா அந்த cell wall சுத்தி ஒரு gelatinous layer இருக்கு. அந்த gelatinous layer நம்ம algin ன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? algin ன்னு சொல்றோம். okay, இந்த algin is a very very important thing. okay, it's a hydrocolloid. algin ன்றது என்னது? hydrocolloid. okay, அடுத்த விஷயம். the protoplast contain in addition to plastid a centrally located vacuole. ஒரு vacuole இருக்காம் and a nucleus. the plant body is attached to the substratum by a hold fast and has a stalk, the stipe and the leaf like photosynthetic organ called frond. okay, so அவங்களுக்கு வந்து ஒரு plant மாதிரி leaf, stem, root அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. okay, so they have something called as hold fast which is similar to root. okay, they have stipe which is similar to stem. they have frond which is similar to leaf. okay, என்னென்ன இருக்கு? HSF. okay, hold fast, stipe and frond. okay, ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல அத உல்டாவாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். FSH. நீங்க எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். reproduction. vegetative reproduction takes place by fragmentation. ஒரு algae வந்து குட்டி குட்டி fragment-ஆ break ஆகி and they start forming new algae. okay, asexual reproduction is by அதே மாதிரி biflagellate zoospores. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா ஓகே பியர் ஷேப்டா இருக்கு. ஒரு flagella வந்து லாங்கா இருக்கு, இன்னொரு flagella வந்து ஷார்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க.
two unequal laterally attached flagella. அங்க வந்து two equal flagella, இங்க வந்து two laterally attached unequal flagella. Okay, sexual reproduction ஒரே மாதிரி தான், isogamous, anisogamous, oogamous. Okay, union of gametes takes place in water or within the oogonium. Okay, the gametes are pyriform. Pyriform என்ற வார்த்தைனா pear shaped. So எல்லாரும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி போய் கமெண்ட்ல போய் போடுங்க. pyriformனா என்ன, pear shaped. இந்த மாதிரி வார்த்தைகளோட மீனிங்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, and bear two laterally attached flagella. எக்ஸாம்பிள் போகலாமா? ectocarpus, dictyota, laminaria, sargassum and fucus. ஓகே, இன்னொரு வாட்டி சொல்றேன். ectocarpus, dictyola, laminaria, sargassum and fucus. Okay, அடுத்தது நம்ம பார்க்க போறது, these are all some of the examples பசங்களா for your brown algae. ஓகே, அடுத்தது நம்ம ரெட் ஆல்கே பார்க்க போறோம், ரோடோஃபைசியே பார்க்க போறோம். ஸோ ரோடோஃபைசியேவை ஏன் நம்ம ரெட் ஆல்கேன்னு சொல்றோம்? ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் பிக்மெண்ட் இருக்கு, ஃபைகோ எரித்ரின்னு சொல்லி ஒரு பிக்மெண்ட் இருக்கு. மெஜாரிட்டி எரித்ரோனா ரெட். ஓகே, ரெட் ஆல்கேல என்ன பிக்மெண்ட் இருக்கு? ஃபைகோ எரித்ரின்ன்ற பிக்மெண்ட் இருக்கு. ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த ரெட் ஆல்கே ஆர் மெரைன் வித் கிரேட்டர் கான்சென்ட்ரேஷன் ஃபவுண்ட் இன் வார்மர் ஏரியாஸ். ஸோ எங்கெல்லாம் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கோ, சோ அங்க நம்ம இந்த மாதிரி ரெட் ஆல்கேஸ் சூப்பரா பார்க்கலாம். ஓகே, they occur in well lighted region close to the surface of water. அவங்க தண்ணியோட மேல் பகுதியிலயும் இருக்கலாம், இல்ல ரொம்ப டீப் வாட்டர்லயும் இருக்கலாம். ஓகே, the red thalli of the red algae are multicellular. அந்த thalli, அந்த flat body இருக்குல, அது வந்து multicellular and they have a complex body organization ன்னு சொல்றாங்க. And the food is stored in the form of Floridian starch. ஓகே, இங்க food எப்படி ஸ்டோர் பண்ணப்படுது? Floridian starch மூலமா ஸ்டோர் பண்ணப்படுது. ஓகே, நீங்க Phaeophyceae எப்படி ஸ்டோர் பண்ணப்படுது? Laminarin or mannitol. Chlorophyceae எப்படி ஸ்டோர் பண்ணப்படுது? It is stored in the form of pyrenoids. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான question. நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். The red algae usually reproduce by vegetative reproduction. ஓகே, non-motile spores. இதுதான் ரொம்ப முக்கியம். உங்க Chlorophyceae Phaeophyceae motile spores. இங்க வந்து they are non-motile spores. அதே மாதிரி sexual reproduction is also by non-motile gametes. ஓகே, தெளிவா கொடுத்திருக்காங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் oogamous. சோ அங்க வந்து isogamous, oogamous, anisogamous. இங்க வெறும் oogamous மட்டும் தான். ஓகே, அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாம்பிள் பாலிசிஃபோனியா, porphyra, gracilaria and gelidium. ஓகே, சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? p²g² ஞாபகம் வச்சுக்கலாம். பாலிசிஃபோனியா, porphyra, gelidium, gracilaria. So எல்லாரும் p², g² ன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த gracilaria-வும் gelidium-ம் we use it in the preparation of agar. Okay, கேட்கலாம், which algae is used in the preparation of agar? Gracilaria and gelidium. Okay, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் உங்க gracilaria and gelidium. Okay, yes. So இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது bryophytes. So algae சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். Chlorophyceae, Phaeophyceae and Rhodophyceae. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது bryophytes. அது இன்னொரு உலகம் பசங்களா. ஓகே, ஸோ அதுல இருக்கக்கூடிய லைஃப் சைக்கிள், லைஃப் ஸ்டேஜஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த bryophytesல வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்கு அவங்க வாழ்க்கையில. ஓகே, அவங்க லைஃப் சைக்கிள்ல. ஓகே, ஒன்னு வந்து gametophyte. ஓகே, இன்னொன்னு வந்து ஸ்போரோஃபைட். ஓகே, எல்லாமே இப்பத்துல இருந்து bryophytes, pteridophytes, gymnosperm, angiosperm, இங்க எல்லாத்துலயுமே நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து gametophyte and sporophyte. சோ இந்த gametophyteனா என்ன மேம், ஸ்போரோஃபைட்னா என்ன மேம்? gametophyteனா பசங்களா அது ஒரு haploid condition. ஓகே, அதுல இருக்க எல்லா செல்ஸ்லயும் half of the DNA தான் இருக்கும். சோ half of the chromosomes தான் இருக்கும். அதே ஸ்போரோஃபைட்ன்றது ஒரு diploid condition. ஓகே, சோ உங்க bryophytesல பாத்தீங்கன்னா gametophyte dominant
டாமினண்டா இருக்கும், நான் தான் பெருசுன்னு சொல்லும். வேராஸ் உங்க ஜிம்னோஸ்பெர்ம், டெரிடோஃபைட்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்லாம் ஸ்போரோஃபைட் இஸ் டாமினன்ட். ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ பிரையோஃபைட்ஸ்ல என்னென்ன மேம் இருக்கு? மாசஸ் அண்ட் லிவர்வாட்ஸ் இருக்கு பசங்களா. ML மாசஸ் அண்ட் லிவர்வாட்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எங்க இருக்கு? தே க்ரோ இன் மாய்ஸ்ட் ஷேடட் ஏரியாஸ் இன் த ஹில். மலை பகுதிகளில் வந்து இந்த மாதிரி நிறைய பிரையோஃபைட்ஸ் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே பிரையோஃபைட்ஸ் தான் பசங்களா. ஓகே, அதோட கேரக்டர்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக சொல்லி கொடுக்குறேன். பிரையோஃபைட்ஸ் வந்து நம்ம ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம்னு சொல்றோம். ஏன் மேம் அது ஆம்ஃபிபியன்ஸ்னு சொல்றோம்? பிகாஸ் தீஸ் பிளான்ட்ஸ் கேன் லீவ் இன் சாயில். அவங்களால சாயில்லையும் வாழ முடியும். ஓகே, பட் ஆர் டிபெண்டன்ட் ஆன் வாட்டர். அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. எதுக்காக? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்காக. they definitely need water பசங்களா. so அதனால since they require both soil and water, we call them as amphibians of the plant kingdom. okay, they usually occur in damp, humid and shaded localities. they play an important role in plant succession. okay, ஒரு வெறும் பகுதியில okay அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, அந்த முதல்ல வரக்கூடிய ஒரு plant is bryophyte. முதல்ல lichen வரும், அதுக்கப்புறம் you basically have your bryophytes. okay, they play an important role in succession. the plant body of bryophyte is more differentiated than that of algae. so இப்ப algae க்கு அடுத்த ஒரு division வந்து it is your bryophyte. so bryophytes அதிகபட்சமான differentiation நம்ம பார்க்கலாம். okay, it is thallus like. thallus like னா இந்த மாதிரி plate like. okay, on prostate or erect. இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். prostate னா straight ஆ இருக்கிறது. okay, and attached to the substratum by unicellular or multicellular rhizoids. இங்க தெரியுதா? குட்டி குட்டி white color structures. so அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? rhizoids ன்னு சொல்றோம். so இந்த rhizoids நம்ம root like structures ன்னு சொல்லலாம். எந்த மாதிரி structure ன்னு சொல்லலாம்? root like. they lack true roots. அவங்களுக்கு வந்து நிஜமான roots கிடையாது, நிஜமான stem கிடையாது, அதே மாதிரி நிஜமான leaves கிடையாது. they have root like, stem like and leaf like structures. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். okay, yes, இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். the main plant body of the bryophyte is haploid. so அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? it produces gametes. அது ஒரு haploid structure. okay, it produces gametes. gametes னா என்ன? உங்க male gamete and female gamete. okay, and we call it as gametophyte. என்னன்னு சொல்றோம்? gametophyte ன்னு சொல்றோம். the sex organs in bryophytes are multicellular. okay, ரெண்டு விதமான sex organ இருக்கு, antheridium and archegonium. the male sex organ is called antheridium and the female sex organ is called archegonium ன்னு சொல்றாங்க. இந்த antheridium என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா biflagellate antherozoids. okay, so இந்த மாதிரி ரெண்டு flagella உள்ள antherozoids ப்ரொடியூஸ் பண்ணோம். the female produces you have your archegonium. இந்த மாதிரி ஒரு flask மாதிரின structure. okay, அதுக்குள்ள ஒரே ஒரு egg இருக்குமா. okay, archegonium is a flask shaped structure and it produces a single egg. okay, antheridium, archegonium என்றது sex organ. antherozoids egg என்றது male gamete and female gamete respectively. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப 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 முக்கியம் பசங்களா. எஸ், இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இங்க தெரியுதா உங்களுக்கு? it is archegonium with the egg. இங்க உள்ள தெரியுதா? this is antheridium with the sperm. so இந்த spermக்கு இன்னொரு பேர் என்ன? antherozoids. இங்க எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. okay, these are your female and male. இது வந்து male gametophyte, இது வந்து female gametophyte. okay, yes. the antherozoids, இங்க தெளிவா கேளுங்க. the antherozoids are released into water where they come in contact with archegonium. okay, antherozoid வந்து என்னோட archegoniumக்கு வருது. archegoniumல என்ன இருக்கு? என்னோட egg இருக்கு. so the antherozoid and the egg now fuses to form zygote. so இந்த zygote வந்து உடனே reduction division undergo பண்ணாது. okay, it is going to form zygote. எப்படிப்பட்டது? அது ஒரு diploid structure. கரெக்டா? it forms a multicellular body called sporophyte. so இதுதான் உங்களோட gametophyte. the gametophyte produces what? sporophyte. and the sporophyte is not a free living. அது வந்து free living கிடையாது. okay, you can see இது gametophyte. அந்த gametophyte கூட ஒரு sporophyte போய் attach ஆயிருக்கு.
okay, attached to the photosynthetic gametophyte and derives nourishment from it. So இந்த sporophyte தேவையான சாப்பாடெல்லாம் யாரு கொடுக்குறா? என்னோட gametophyte கொடுக்குது. So இங்க யாரு dominant? Gametophyte தான் dominant. Okay, some cells of the sporophyte undergo reduction division. கொஞ்ச நாட்கள் கழிச்சு இந்த cells of the sporophyte undergo reduction division and they give rise to haploid spores. Okay, இந்த spores வந்து திருப்பி gametophyte generate ஆவாங்க. So the male and the female gamete fuses to form zygote. The zygote becomes what? It becomes a huge structure called sporophyte. Okay, in the sporophyte வந்து கொஞ்ச நாட்கள் அப்படியே இருக்கும். சில cells of your sporophyte undergoes meiosis to produce spores. Okay, இந்த spores வந்து gametophyte develop ஆவாங்க. ரொம்ப 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 முக்கியம். So who is dominant here பசங்களா? Gametophyte தான் dominant. Okay, the sporophyte depends on gametophyte for its food. Okay, அடுத்த விஷயம் economic importance என்னப்பா இதோட economic importance என்னப்பா species of sphagnum sphagnumன்றது ஒரு moss okay it provides a peat இப்போ நிறைய பேர் soil எல்லாம் யூஸ் பண்றது இல்ல இப்போ நீங்க gardening எல்லாம் உங்க வீட்ல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா we use something called coco peat அந்த coco peatன்றது ஒண்ணுமில்ல அது ஒரு sphagnum தான் okay it is used as a fuel it is used as a packaging material so இந்த மாதிரி இருக்கும் okay அதுக்கு நிறைய water holding capacity இருக்கு okay so soil கொஞ்சம்னா coco peat கொஞ்சம் mix பண்ணி நம்ம plants வந்து வளர்த்தோம்னா சூப்பர் சீக்கிரமா வளர்ந்துரும் okay mosses along with lichens are the first organism to colonize the rocks okay mosses along with lichen they're of great ecological importance okay and they also help in decomposition of rocks they reduce soil erosion okay reduce soil erosion. So, என்னென்ன economic importance? They are successors. They are the pioneer species. Sphagnum வந்து நம்ம ஒரு நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றோம் like peat. They have high water holding capacity, packaging material. அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம். Okay? Yes. அடுத்த விஷயம் பார்க்கலாம் ரெண்டு விதமான bryophytes இருக்கு ஒன்னு வந்து liverworts இன்னொன்னு வந்து mosses okay நம்ம இப்போ முதல்ல liverworts பார்க்கலாம் okay the liverworts usually grow in moist shady habitat such as banks of stream okay நதிகளோட banksல இருக்கும் okay marshy ground எப்பவுமே ஒரு மாதிரி marshyயா இருக்க இடத்துல damp soil ஈரமான soil bark of the trees and deep into the woods deep forestல வந்து நிறைய liverworts நம்ம பார்க்கலாம் okay a liverwort body is thalloid இந்த மாதிரி flat-ஆ இருக்கு example Mat-Chantia or Mat-Chantia எப்படி வேணா நீங்க pronounce பண்ணிக்கலாம் the thallus is dorsiventral okay இந்த மாதிரி dorsally and ventrally oppressed இந்த மாதிரி flat-ஆ இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு liverwort okay அதுக்கு வந்து குட்டி குட்டி leaf like structure இருக்கும் the leafy members have tiny leaf like appendages in two or more on the stem like structure ஒரு stem மாதிரி structure இருக்கு so அதுல வந்து இந்த மாதிரி leafy appendages இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க okay yes so asexual reproduction in liverwort takes place by fragmentation இங்க வந்து fragmentation தான் மாத்தி மாத்தி படிச்சிட்டு இருக்கோம் or by the formation of gemmae okay இங்க தெரியுதா இதுதான் gemmae okay அது ஒரு கப் மாதிரியான ஸ்ட்ரக்சர் அந்த கப் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல நிறைய ஸ்போர்ஸ் இருக்கும் okay so gemmae எங்க இருக்கு gemmae வந்து liverwortsல இருக்கு so all of you pause this video get into the comment section and put gemmae is present in liverworts okay இது ஒரு pyq வா கேட்டிருந்தாங்க பசங்களா okay during sexual reproduction the male and the female sex organs are produced either on the same or on different thalli ஒரே thalliல antheridium archegonium இருக்கும் இல்ல ஒரு thalliல antheridiumum இன்னொரு thalliல archegoniumum இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு okay so இங்க என்ன பாக்குறீங்க பசங்களா இதுதான் gametophyte இதுதான் main plant body okay இங்க rhizoids இருக்கு so இப்போ இந்த gametophyteல இருந்து sporophyte வருது okay sporophyte வருது so you can see what is a sporophyte consist of sporophyte consist of setae and capsule என்ன இருக்கு setae அப்புறமா capsule என்ற structure இருக்கு okay foot setae and capsule இதுதான் அந்த foot பகுதி இந்த பகுதி okay food setae and capsule are the three important parts of your sporophyte இதுல உங்களுக்கு என்ன தெரியுது sporophyte is dependent on gametophyte ன்னு தெரியுது okay so என்ன நடக்கும்னா இந்த capsule இருக்குல்ல இந்த capsuleக்குள்ள நிறைய spores இருக்கும்
Okay, these spores germinate into gametophyte. அதுதான் ஹைலைட், அதுதான் ஹைலைட். gametophyteல இருந்து ஸ்போரோஃபைட், ஸ்போரோஃபைட்ல இருந்து gametophyte. That is the life cycle. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். எஸ், மாசஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது லிவர்வாட்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது மாசஸ். ஸோ மாசஸ்ல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓகே, the gametophyte consists of 2 stages. ஓகே, மாசஸ்ல ப்ராமினன்ட் ஆனது gametophyte. ஓகே, ஸோ இந்த gametophyteல 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு வந்து புரோட்டோனீமா ஸ்டேஜ், இன்னொன்னு வந்து லீஃபி ஸ்டேஜ். ஓகே, புரோட்டோனீமா ஸ்டேஜ் and லீஃபி ஸ்டேஜ். ஸோ இந்த புரோட்டோனீமா ஸ்டேஜ் வந்து செகண்டரி புரோட்டோனீமாவும், செகண்டரி புரோட்டோனீமா வந்து லீஃபா மாறும். Okay, the first stage is the protonema stage, which develops directly from a spore. ஒரு ஸ்போர்ல இருந்து அது டெவலப் ஆகுது. Okay, it is creeping green branched structure. இங்க தெரியுதா? It is a creeping green branch structure. Okay, and frequently filamentous. ஒரு filament மாதிரி இருக்கு, இங்க தெரியுதா? It is highly filamentous. Okay, the second stage is the leafy stage, which develops from the secondary protonema. Okay, and as a lateral bud. The second stage is the leafy stage. So primary protonema, secondary protonema and leafy stage. So in the leafy stage எப்படி இருக்கு? It is upright. அது வந்து இப்படி இருக்கு. Okay, straight-ஆ இருக்கு. Slender axis bearing spirally arranged leaves. Leaves வந்து spiral arrange பண்ணப்பட்டிருக்கு. Okay, they are attached to soil through multicellular rhizoids. So இங்க bryophytes முக்கியமான விஷயம் என்னன்னா rhizoids. Okay, இந்த ஸ்டேஜ்ல வந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு. So gametophyteல என்ன இருக்கு பசங்களா? protonema and leafy stage. முதல்ல வரது thread like, protonema thread like. Okay, filamentous stage. அதுக்கப்புறம் வரது leafy stage. protonema, secondary protonema and leafy stage. ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்க ஒன்னொன்னும். Okay, yes, vegetative reproduction in mosses is by the fragmentation and budding in the secondary protonema. So sexual reproduction எப்படி நடக்குது? antheridium-உம் archegonium-உம் இருக்கு. Antheridium produces antherozoids, archegonium produces your egg. ரெண்டுமே fuse ஆகுது. They produce a zygote. Okay, after fertilization the zygote develops into sporophyte. So sporophyteல என்ன இருக்கு? Foot, setae and capsule. So capsule குள்ள என்ன இருக்கு? You have spores. இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி explain பண்ணேன். Okay, the capsule contains spores and are formed by meiosis. Okay, they have an elaborate mechanism of spore dispersal. இந்த spore வந்து வெவ்வேறு இடத்துக்கு disperse ஆகிறதுக்கு ஒரு elaborate ஆன complicated ஆன mechanism இருக்குன்றாங்க. Example என்ன? Funaria, polytrichum and sphagnum. Funaria, polytrichum and sphagnum. Okay, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, so கடைசியா நம்ம பார்க்க போறது pteridophytes, gymnosperm and angiosperm. பார்த்திரலாமா? Yes. Okay, so in the pteridophytes, it includes horsetails and ferns. Okay, எப்படி உங்க bryophytesல liverworts and mosses இருக்கோ, உங்க pteridophytesல horsetail and ferns இருக்கு. These are the first vascular plants. Okay, முதல்ல வந்த vascular plants வந்து இவங்க தான். vascularனா என்ன மேம்? They have xylem and phloem பசங்களா. Okay, so xylem and phloem. கண்டிப்பா xylem and phloem தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. Xylem helps in water transport. Okay, phloem helps in food transport. Okay, they are frequently grown as ornamentals. Ornamentals na enna? Show plants, அழகு செடிகள்னு சொல்லுவோம். அழகுக்காக வீட்டுக்குள்ள வைக்கிறது இல்ல வீட்டுக்கு வெளியே வைக்கிற செடிகள் தான் உங்களோட pteridophytes. Okay, they are medicinal as well. In the horsetail எல்லாம் they have very good medicinal properties. Okay, yes, so இது வந்து உங்களோட fern, இது வந்து உங்களோட horsetail. அடுத்த விஷயம் pteridophytes. In pteridophytes, the main plant body is supported, sporophyte. Okay, இங்க என்ன? யார் வந்து dominant? Sporophyte is dominant phase. Okay, என்னென்ன இருக்கு sporophyteல? Root, stem and leaves இருக்கு. Okay, root பகுதிகள், stem பகுதிகள் and leaves. So they are the first proper plants. உங்களுக்கு வந்து root, stems, leaves உள்ள மொத plant வந்து உங்களோட pteridophytes.
Okay, these organs are well differentiated vascular tissue. இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். ஓகே, அப்புறம் எப்படி மேம் இருக்கு இந்த லீஃப் வந்து? இந்த லீஃப் வந்து ரெண்டு விதமா இருக்கு பசங்களா. ஒன்னு ரொம்ப சின்ன சின்ன லீஃப், மைக்ரோஃபைல்ஸ்ன்னு சொல்றோம். நீங்க தெரியுதா? மைக்ரோஃபைல்ஸ் இது எங்க இருக்குன்னா சிலாஜினலால இருக்கு. Okay, Silaginella is an example. Or large, பெரிய பெரிய leaf, macrophyllus. Okay, macrophiles எங்க இருக்கு? என்னோட fernsல இருக்கு. ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப 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 முக்கியம். Okay, the sporophyte bear sporangia. So என்ன சொல்றாங்க? அந்த sporophyteல வந்து sporangia இருக்குன்றாங்க. Okay, the sporangia are subtended by a leaf-like structure. So இது வந்து உங்களோட sporangia. Okay, the sporangia is subtended by leaf-like structure called sporophyles. Okay, அது பார்க்க லீஃப் மாதிரி இருக்கும், ஆனா அது நிஜமான லீஃப் கிடையாது. ஸோ ஸ்போரோஃபைல் எங்க இருக்கு? என்னோட டெரிடோஃபைட்ஸ்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, சில டெரிடோஃபைட்ஸ்ல இந்த ஸ்போரோஃபைல் இஸ் நவ் மாடிஃபைட் இன்டு அ கோன். ஓகே, இதை நிறைய பேர் பூன்னு நினைச்சிட்டு இருப்போம். அது பூ கிடையாது. ஓகே, இட் இஸ் பேசிக்கலி ஒரு மேல் ஆர் ஃபீமேல் ஸ்ட்ராபிலைன்னு சொல்றோம். Okay, the sporophyles may form distinct compact structure called strobili or cones. Okay, so இப்போ இந்த strobili or conesல என்ன நடக்குதுன்னா, the spore mother cells இருக்கு. So these spore mother cell now undergo meiosis. Okay, they germinate, they produces the spores. Okay, இது வந்து meiosis undergo பண்ணும். Okay, they undergo meiosis to produce spores. இப்போ இந்த spores germinate ஆகி they form prothallus. Okay, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். The spore mother cell undergoes meiosis to produce spores and spores produce prothallus. So இந்த prothallus தான் நம்ம gametophyte ன்னு சொல்றோம். Okay, சிம்பிளான விஷயம். Sporophyte இருக்கு. Sporophyteல இந்த you have sporophylls. Sporophylls sporangia இருக்கு. Sporangiaல spore mother cell இருக்கு. Spore mother cell undergoes meiosis to produce spores. Okay, and this spores now germinate to form prothallus, and that prothallus is your gametophyte. So pteridophytes நாலே prothallus. இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? P for pteridophytes, P for prothallus. எல்லாரும் இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி கமெண்ட்ல போய் போடுங்க. Pteridophytes prothallus. Okay, இதுவும் ஒரு NEET PYQ கேட்டிருந்தாங்க. Where is prothallus present? It's present in your pteridophytes. Okay, அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். These gametophyte, அந்த prothallus இருக்குல்ல, அதுக்கு வந்து கூலான, டேம்பான, ஷேடி பிளேசஸ் தேவைப்படும் அதோட growthக்கு. Okay, because of this restricted requirement, இது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. எங்க போறது? எப்பவுமே எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. அதனாலதான் அந்த spread of pteridophytes is very very restricted, very narrow. வெறும் சில இடத்துல மட்டும்தான் என்னால pteridophytes பார்க்க முடியும். Okay, the gametophytes bear male and female sex organ, antheridia and archegonia. நம்ம already படிச்சிட்டோம். Okay, antheridia produces what? Antherozoids. Okay, so antherozoids ன்றது என்னது? ஒரு male gamete. The male gamete is released from the antheridia to the mouth of the archegonium. Then there will be fusion. Antherozoidum eggum fuse ஆகும். It will form what? Zygote. Zygote thereafter produces a multicellular, well-differentiated sporophyte, which is dominant phase of the pteridophyte. Okay, ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி இந்த கதையை சொல்லட்டா? You have a sporophyte. Sporophyteல sporophyte இருக்கு. Okay, sporophyte now develop into a gametophyte, which is your prothallus. Prothallusல antheridia, archegonia இருக்கு. They produce antherozoid and egg respectively. They will undergo fusion to produce a zygote. இப்போ இந்த zygote வந்து they basically develop into a sporophyte. So இந்த மாதிரி life cycle மாறி மாறி இருக்கும். ஆனா pteridophytesல the most dominant one is sporophyte. Okay, yes. Okay, in majority of the pteridophyte, all the spores are similar kind, homosporous ன்னு சொல்லுவோம். Okay, இன்னும் சில pteridophytesல they are heterosporous. Spores வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து macrospores, இன்னொன்னு வந்து microspores. Macro means large, micro means small. Okay, so the megaspores and இது கேட்டிருந்தாங்க. இது ஒரு வாட்டி நீட்ல கேட்டிருந்தாங்க. Okay, this is in Selaginella and Salvinia. So you can remember it as S square.
Okay, heterosporous pteridophyte யாரு? Selaginella and salvinia. Okay, so the megaspores and microspores germinate and give rise to the female and male gametophyte. Okay, yes, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லைனுமே உங்க எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. The female gametophyte in this plants are retained on the parent sporophytes for variable period. Okay, yes. அடுத்த விஷயம், அதுக்கப்புறம் அந்த zygote வந்து gametophyte develops within the gametophyte. Okay, so there are 4 classes: Coelopsida, Lycopsida, Spinopsida and Pteropsida. Okay, இங்க ரெண்டுமே p வந்து silent. Okay, with examples, very important for your NEET exam. Okay, example: Coelotum, Selaginella, Lycopodium, Spinopsida, Equisetum, Pteropsida, Diopterus, Adiantum. ஷியோரா கேள்விகள் இதுல இருந்து கேட்டே கேட்கலாம். ஓகே, so this is your Selaginella. Equisetum இங்க பாத்தீங்களா, Strobili. ஓகே, அதுக்கப்புறம் your fern. Yes, Salvinia. This is Salvinia. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது Gymnosperms. So Gymnospermல எதுப்பா dominant? Sporophyte is dominant. Okay, Gymnosperm terrestrial. Okay, they are vascular and they are the plants first seed producing plants. Okay, they were able to produce seeds, but the seeds were not covered by fruits. So அதனால அவங்க வந்து naked seed producing plants ன்னு சொல்றோம். Gymnos means naked, sperma means seed. So seed is a product of fertilization. Okay, அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். The seeds that develop post fertilization are not covered, they are naked. Okay, so Gymnosperm include medium-sized tree or tall trees and shrubs. You see this? இங்க பாக்குறீங்கல்ல, இது வந்து giant red wood ன்னு சொல்றோம். It is also called Sequoia. It is one of the most tallest plant species. Okay, it can be so many meters tall. இது வந்து giant red wood tree ன்னு சொல்றோம். Okay, yes. So Gymnospermல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, they have taproot system. Okay, so இந்த சில ரூட்ஸ்ல வந்து they have fungal association like your mycorrhiza association இருக்க வாய்ப்புகள் இருக்கு, like in your pinus. So என்ன சொல்ல வராங்க, இதுதான் ரூட்னா அந்த ரூட்ல வந்து fungi grow ஆகும்னு சொல்றாங்க, இந்த மாதிரி mycorrhiza. Okay, அது எங்க இருக்கு? அது வந்து pinusல இருக்கு. While in some other like your caicus, you see coralloid roots. என்ன roots பாக்குறீங்க? Coralloid roots பாக்குறீங்க. Okay, what are these பசங்களா? These coralloid root help in nitrogen fixation. Plants க்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் nitrogen. So இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப ஈஸி. Coralloid caicus. Okay, C and C square. So எல்லாரும் இப்பயே இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கீழே கமெண்ட்ல போய் போடுங்க caicus coralloid. Okay, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். The stems are unbranched. Stem வந்து unbranched இருக்கலாம் or branched in case of your pinus and cedrus. The leaves may be simple or compound. Simple leafum இருக்கலாம், compound leafum இருக்கலாம். In caicus, the pinnate leaves persist for few years. Pinnately, palmately, அதெல்லாம் நான் morphology chapterல உங்களுக்கு டீடைலா சொல்லி கொடுக்கிறேன். Okay, yes. So the gymnosperms are well adapted to withstand extremes of temperature, humidity and wind. இதே ஒரு assertion and reason கொடுத்திருந்தாங்க. Okay, in conifers நான் இந்த மலை பிரதேசங்கள்ல வளரக்கூடிய செடிகள் like your Himalayas, okay, எங்க ஸ்னோ அதிகமா இருக்கோ அந்த மாதிரி ரீஜன்ஸ்ல வளரக்கூடிய செடிகளை தான் நம்ம conifers ன்னு சொல்றோம். So இந்த conifersக்கு இந்த மாதிரி needle like leaves இருக்கும். நீங்க பாக்குறீங்கல்ல, the leaves are needle like this. ஏன் மேம் அவங்களுக்கு needle like leaf இருக்கு? Because to reduce the surface area பசங்களா, surface area reduce ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா transpiration ரேட்டும் குறைஞ்சிரும். Okay, so அங்க வேணா ஸ்னோ இருக்கலாம், பட் தண்ணி கம்மியா தான் இருக்க போகுது. Okay, and they have thick cuticle which basically reduces transpiration and sunken stomata வந்து சுருங்கி இருக்கும். All these helps to prevent transpiration. Okay, அது ஒரு modification. நல்ல விதமான ஒரு modification. Okay, yes.
ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், the gymnosperms are heterosporous. அவங்க வந்து ஒரே மாதிரியான ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, ரெண்டு விதமான ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒன்று வந்து மைக்ரோஸ்போர்ஸ், இன்னொன்று வந்து மெகாஸ்போர்ஸ். நான் சொன்னல ஸ்போரோஃபைல்ஸ், ஒரு லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல ஸ்பொராஞ்சியா இருக்கும். இங்க தெரியுதா? they are like this. Okay, the two kinds of spores produced within the sporangia are borne on the sporophyll. So இதுதான் sporophyll, இங்க இருக்கிறது தான் உங்களோட sporangia. This is your sporangia. ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, which are arranged spirally along an axis to form the lax or the compact strobili or a cone. Okay, male strobili இருக்கும், female strobili இருக்கும். அதே மாதிரி. So இந்த sporophyls எல்லாம் ஒரு கோன் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, சோ இங்க பாக்குறீங்கல்ல, the strobili bearing microsporophyls and microsporangia are called microsporangiate or male strobili. ஓகே, இதுதான் உங்களோட male strobili. Okay, the microspore develop into a male gametophytic generation which is highly reduced and it's confined only to a limited number of cells. ஓகே, இந்த கெமட்டோஃபைட்டை தான் நம்ம போலன் கிரெயின் சொல்றோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து போலன் கிரெயின்ஸா டெவலப் ஆகுது. they develop into pollen grains and this pollen grain is the male gametophyte. ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த விஷயம், coming to your female strobili. Okay, so the cones bearing megasporophyll, the leaf-like structure, okay, with ovules or megasporangia. இங்க ovule என்னன்னு சொல்றோம், megasporangia ன்னு சொல்றோம், are called macrosporangiate or female strobili. Okay, the male or female strobili may be present on the same tree. ஒரே மரத்துல male strobili-யும் இருக்கலாம், female strobili-யும் இருக்கலாம். Example, pinus. However, in Caicus, male strobili-க்கே ஒரு தனி plant, female strobili-க்கே தனி plant. Okay, இங்க எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, the megaspore mother cell, MMC, is differentiated from one of the cells of the nucellus. Okay, so nucellus of the ovule, okay, is differentiated into megaspore mother cell. Okay, the nucellus is protected, envelopes, and the composite structure is called ovule. Okay, so inga ovule irukku, இந்த ovule la nucellus irukku, and this megaspore mother cell now develops into your female gametophyte. Okay, interesting story, very interesting. Unlike bryophytes and pteridophytes, in gymnosperm, the male and female gametophyte do not have an independent existence. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா they have an independent existence. Okay, here they do not have an independent existence. The gametophyte is totally dependent on the sporophyte. Okay, they remain within the sporangium, retained on the sporophyte. இதுதான் நான் சொன்னேன். Okay, the pollen grain is released from microsporangium. They are carried by air currents. இங்க தண்ணி தேவைப்படல. என்னோட ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்க்கு தண்ணி பாலினேஷனுக்கோ இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேமெட்ஸ்க்கோ தேவையே படல. Wind is carrying. They come in contact with the opening of the ovule. Okay, then what is happening? The pollen tube carrying the male gametes grow towards the archegonium in the ovule and discharge their contents. கிட்டத்தட்ட ஒரு angiospermல நடக்கக்கூடிய விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. Okay, then there will be fertilization. Okay, zygote develops into embryo and the ovule develops into seed. ரொம்ப 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 முக்கியம். Okay, zygote develops into embryo. Okay, the ovule develops into seed. Very important. Okay, but the seed is not covered by fruits. ஏன்னா இங்க ovary இல்ல. They don't have an ovary. So there is no fruits. Simple. Okay. Yes, so that was about your gymnosperm. So gymnosperm example என்ன, caicus, pinus, cedar, secua, இந்த மாதிரி நிறைய examples இருக்கு. So கடைசியா நம்ம பார்க்க போறது angiosperm. Unlike gymnosperm where the ovules are naked, in angiosperm you have the ovules are covered by ovaries. Okay, and the ovules are developed in specialized structure called flowers. So flowers are the reproductive structuring and the sporophyll, thallus, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. Flowers இருக்கு. Flowers are the most important reproductive structure. Okay, the seeds are enclosed in fruits.
Okay, they are not naked. Seed இருக்கு, seed சுத்தி fruit இருக்கு. Okay, the angiosperm are an exceptionally large group of plants. இத பத்தி நம்ம நிறைய விஷயம் படிக்க போறோம் வரப்போற கிளாसेसல, மார்ஃபாலஜி சாப்டர்ல, anatomy சாப்டர்ல, கிளாஸ் 12ல முதல் சாப்டர் இதெல்லாம் டீடைலா படிக்க போறோம். The size varies from the smallest flower, which is your Wolffia or Wolffia, நீங்க எப்படி வேணா pronounce பண்ணலாம். இதுதான் Wolffia, smallest flowering plant, and a huge tall tree like your eucalyptus, Nilgiris. Okay, it's over 100-meter tall. They provide us with food, fodder. Okay, நம்ம உயிர் வாழ்றதுக்கான எல்லா விஷயமும் இந்த கிட்டத்தட்ட இந்த angiosperm கிட்ட இருந்து தான் நமக்கு வருது. Okay, they are classified into dicots and monocots. டைகாட்ஸ்னா ரெண்டு காட்டிலிடன்ஸ் உள்ளது லைக் யோர் பீஸ் கிரவுண்ட் அந்த மாதிரி. மோனோகாட்னா ஒரே ஒரு காட்டிலிடன் உள்ளது லைக் யோர் ரைஸ் மேஸ் வீட் தேர் ஆல் மோனோகாட்ஸ். ஓகே, எஸ். ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் என்டையர் சாப்டர் பசங்களா. எல்லா முக்கியமான என்சிஆர்டி லைன்ஸும் நான் உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு என்சிஆர்டி புக்கை திறந்து வச்சு பார்த்து படிங்க. அப்பதான் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா பிளைண்டா படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. யூ நீட் டு ஹேவ் யூர் என்சிஆர்டி புக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, லிசன் டு த லெக்சர் வீடியோ, மார்க்கெட். ஸோ நான் எங்கெல்லாம் நோட்ஸ் எடுத்தனோ அதே மாதிரி நீங்களும் நோட்ஸ் பக்கத்துல எழுதிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டூ ஸ்டே டியூன் ஃபார் மோர் பயோ லேர்னிங். டேக் கேர்.